ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் எனக்கு தெரிஞ்சது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல். எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் பேன் பீட்சா ரெசிபி. அதுவும் இந்த லாக்டவுனுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஈஸ்ட் இல்லாமல், அவன் இல்லாமல் வீட்லேயே எப்படி சிம்பிளாக பேக் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருத்தருக்கு ஒரு பெரியவங்க சாப்பிட கரெக்டான அளவு இருக்கிற ஒரு பீட்சா தான். இதுக்கு 80 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட டீ டம்ளர் எல்லாமே எம்எல் அளவுலாம் இருக்கும். கிராம் கணக்கில் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியாது, அதனால நான் எம்எல்ல சொல்கிறேன். ஒரு கப் எடுத்ததுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா சேர்க்க போகிறீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு. இந்த உப்பு தான் இருக்கும் நமக்கு. நம்ம பீட்சாவில் பெருசாக உப்பு சேர்க்க மாட்டோம், அதனால் மறக்காமல் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். நான் அதுலேயும் உங்களுக்கு அந்த கலக்கிற அளவு சொல்கிறேன், கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகணும். லைக் ஆல்மோஸ்ட் மாவு பிசைஞ்ச அளவுக்கு இது வரணும், திரண்டு. அந்த அளவில் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சில மாவு இந்த மாதிரி சீக்கிரமாக ஆகும், ஒரு சில மாவு சரியாக வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அளவு சொல்கிறேன். இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா, ரொம்ப நம்ம சாஃப்டாக பிசையக்கூடாது. பீட்சாவுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். நல்லா சேர்ந்து வரலை அப்படின்னா ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடாதீங்க, நல்லா வராது. இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. நல்லா பிணைஞ்சிக்கலாம். பவுல்லேருந்து ஒரு ஒர்க் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 minutes நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்படி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கிற க்ரஸ்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும், மேலே இருக்கிறது சாஃப்டாக வரும். அந்த மாதிரி வரணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம இதை மறுபடியும் பவுல்லே வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் மேலே தடவிட்டு ஒரு 15 minutes அப்படியே வச்சிடலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல். அந்த 15 minutesக்குள்ளே நம்ம பீட்சாக்கு தேவையான காய்கறி அப்புறம் என்னென்னலாம் சேர்க்க போகிறீங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட பாலக்கீரை இருந்தது, பேபி ஸ்பினாச், அது சேர்க்க போகிறேன். அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ரெட் ஆனியன், அப்புறம் கேப்சிகம் ஆல்ரெடி என்கிட்ட ஃப்ரீஸ்டாகவே இருந்துச்சு, நான் அதை வச்சுக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு தொட்டு பார்த்திங்கனாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்க்கிற அதே டைமில் தவாவில் வைக்கிறீங்கனாலும் சரி, இல்லை பேனில் செய்ய போகிறீங்கனாலும் சரி, அதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. இது தேய்க்கிற டைமில் அது கரெக்டாக ஹீட் ஆயிரும். ஸோ ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/4 inch அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அளவுக்கு உங்களோட தவா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த சைஸுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி முடிச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு, அதனால் இந்த மாதிரி ரோலிங் பின்லேயே உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்மளோட தேய்ச்ச மாவு உள்ளே சேர்த்துடலாம். நம்மளோட பீட்சா க்ரஸ்ட் இப்போது ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இது மைதா மாவு தான் இல்லையா, ஸோ நீங்கள் பேனில் போட்டதும் அந்த சூட்டுக்கு லைட்டாக சைஸ் சின்னதான மாதிரி ஆகும். அதனால் கையிலே கூட ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் போல் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நீங்கள் லைட்டாக எடுத்து பாருங்கள், கோல்டன் கலர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு சைடு வந்து இதே மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த பச்சையாக இருக்க மாவு வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் ஒரு 1 மினிட் வந்தால் போதும். நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க, சூடாகட்டும். இப்போ நம்ம பீட்சாவில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். எந்த சைடு வந்து லைட்டாக வெந்திருக்கோ அதுதான் நம்மளோட பாட்டம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கிறது வந்து மேலே வரணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பீட்சா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்சா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெட்சப் இருந்தால் கூட போதும், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன காய்கறி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சீஸ். இது வந்து கண்டிப்பாக துருவி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரெட்டில் சாண்ட்விச்சில் வைக்கிற ஸ்லைசஸ் வரும் இல்லையா, அது கூட வச்சுக்கலாம். அது ஈஸியாக உருகிடும். அதுக்கு மேலே என்னோடய கீரைலாம் சேர்த்துக்கிறேன். பாலக்கீரை, அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், க்ரீன் கலர், அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியல கலர். இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆடான்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணுமோ சேர்த்துக்கலாம். ஆலிவ் சேர்த்துக்கலாம், அப்புறம் மஷ்ரூம், பன்னீர் சேர்க்கலாம். இது எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி சிக்கன் ஆட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஜஸ்ட் எண்ணெயில் வெறும் சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக போட்டு உப்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. சேர்த்துட்டு இதுக்கு மேலே நல்லா வந்து சீஸ் தூவிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவனில் வைக்க போகிறீங்கன்னா அவன் சூட்லேயே நல்லா வெந்துடும். இது நம்ம தவாவில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், சிக்கன் அவ்வளோ ஒன்றும் வேகாது. நம்ம பீட்சா வந்து ஜஸ்ட் இந்த சீஸ் உருகிற நேரம் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட துருவின சீஸ் இல்லைனா இந்த மாதிரி சீஸ் கிடைக்கலனா நீங்கள் சீஸ் ஸ்லைசஸை கூட வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கு வைக்கிறது அது ஈஸியாக உருகிடும். இப்போ இதை வந்து மெல்லமாக எடுத்து அந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த பேன் சூடாக தான் இருக்குது. நான் இப்போ அதை மாற்றுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தவா வந்து அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் மூடி வச்சா மட்டும்தான் அந்த சீஸ் வந்து சூட்டுக்கு நல்லா உருக ஆரம்பிக்கும். அடுப்பை வந்து மறக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா சீஸ் உருக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். 5 நிமிஷமும் அது நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம்லேயோ வச்சிட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாக வந்து தீஞ்ச மாதிரி ஆயிடும். பீட்சாவே சுத்தமாக கெட்டு போயிடும். நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா அடியில் இருக்கிற க்ரஸ்ட் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக மாறிட்டு மேலே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கடையில் எப்படி வாங்குறீங்களோ பீட்சா அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சீஸ்லாம் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சீஸ் பீசஸும் பெருசாக போட்டிங்கன்னா உருக ரொம்ப லேட் ஆகும். ஸோ நல்லா இருக்காது. நம்மளோட பேன் பீட்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. லைக் டின்னருக்கே கூட கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.